ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? CA சுந்தர் ராமன், ட்ரெஷரர், சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் அவர்கள் question and answer செஷனை இப்பொழுது நடத்துவார்கள். Pranams to the Honorable Finance Minister. We understand the constraints on time, Madam. The students would be greatly privileged with 2 or 3 questions. We start with the questions from Ms. Rithi from BBA Department. Happy day, ma'am. Vanakkam. I am Riddhi Lalwani. I am really honored to be interacting with you today. So my question to you is, Englamari young girls who aspire to come to politics and be like you one day, neenga mentor session edukringana unga advice enna irukum? Because romba per nanikranga politics romba dirty tough irukum, especially women kaga. So what is your advice for them? Idu patti neenga enna sollu vendi irukringa ma'am? நிறைய விமன் வந்த பாலிடிக்ஸ் க்ளீன் ஆயிடும். Ms. Avani from BCom Accounting and Finance. Happy day, ma'am. First of all, I'm really grateful and blessed to see you this close. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, you have been the face of union budget. நீங்கள் தான் இந்த union budget represent பண்ணிட்டு இருக்கீங்க for a long time. Also, you have been in top in the list of the most powerful women in India. I would like to ask, especially you receive a lot of appreciations and criticism, especially after union budget presentation, you receive a lot of scrutiny from all sides, from economists, politicians, opposition, public, media, everywhere. How do you handle this criticism, ma'am? Eppadi handle பண்றீங்க இந்த criticism? How do you maintain your policy and decisions? Because as you said, it was easier for you to convince the PM than the system. Thank you. Well, part of the job is to listen to the criticism and see if it can be worked on. So I take it as it comes. Thank you, ma'am. இந்த கொஷின்ஸ் மொத்தம் ஒரு 1500 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து அதில் டாப் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நாங்கள் முன்னாடி இதை விட வரி அதிகமாக கட்டுறோமா கம்மியாக கட்டுறோமா, தோ ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சிஏ பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம தெளிவுபடுத்துறது அப்படின்ட்டு ஒரு 54 பேர் கேட்டிருக்காங்க. நிறைய என்ன இருக்குது? தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி பற்றி வித் சர்டன் அத்தாரிட்டி நான் சொல்லணுன்னா, ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு அது இன்னும் குறைச்சலாக இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் செய்யப்படவில்லை. Let's be sure on that. You want it to be reduced further, we'll try. We will make sure we bring down at least common people using daily utilized items. பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு திட்டமாக நீங்கள் சொல்லணும். ஐ நோ a lot of people are putting out in social media, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையாக அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் பிரச்சாரம் பொய். அதோடு இல்லாமல் இந்த ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்காந்து எடுக்கக்கூடிய தீர்மானம். அதில் காங்கிரஸ் இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, தெலுங்கு தேசம் இருக்காங்க, ஒய்எஸ்ஆர்சிபி இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷனில் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ண உடனே மோடி கவர்மெண்ட் தான் இப்படி பண்ணிடுச்சு. அங்கே உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க, ஐயா நீங்கள் போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா, ஆனாலும் அவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படி நீ பண்ணின, ஏழை மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெய் மேலே எப்படி போட்ட, பார்லே பிஸ்கட் மேலே டேக்ஸ் போடலை, அவன் சொல்கிறான் அவ்வளோதான்.
யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டை போட்டாங்க, ஏழை மக்கள் டீயோடு சாப்பிட்ற பார்லே பிஸ்கெட் மேலே யார் போட்டாப்பா? போடலையே. ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஒப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுகிறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு அஜெண்டாவோட பேசுகிறவங்களுக்கு பதில் சொன்னால் கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டியிருக்கு. ஜிஎஸ்டியில் நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். ஒருத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலை. போய் பிரச்சாரம் பண்ணாத, திட்டமாக சொல்லணும் நம்ம. Last question, ma'am. In your speech also you have mentioned that while framing a budget, you will consider various parameters including the formation of the new government in US. In US, the DOGE is a new trend, the Department of Government Efficiency. It is now implementing efficiency and cost cutting in government operations. In India, even from 2017, our Prime Minister already started implementation of Aadhaar linking, direct benefit transfer. It has saved more than 3.48 lakh crores. He eliminated more than 40,000 unnecessary compliances, etc. Can we say that is India already ahead of DOGE? What is next in administration reform we are looking at? Thank you. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்க சொல்கிறதுக்கு வி ஆர் ஹெட் ஆஃப் டாஜ்னு இல்லை. தெர் ஆர் ஸ்டில் அ லாட் ஆஃப் திங்ஸ் வி நீட் டு டூ. காமன் மேனுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் போய் வாங்கணும், அவங்க தாத்தா இறந்துட்டாரு, அவரோட டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட இப்போவும் சில இஷ்யூஸ் இருக்க தான் இருக்கு. சில அக்கௌண்ட் க்ளோஸிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அது க்ளோஸ் ஆகாமல் இருந்துட்டு சடனாக ஒரு நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை பாதிக்கக்கூடிய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய அரசு மாத்திரம் இல்லை, மாநில அரசுங்களும் பாடுபடணும். அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இதெல்லாம் வரணும். ஏன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, டெத் சர்டிஃபிகேட் கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோன்னா நீங்கள் லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து லெவலில், அங்கே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லெவலில் முனிசிபாலிட்டி அவங்க தான் கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதனால் இன்னும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில். அதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கு we have to take a lot of continuous measures. So dodge பண்ணுறத கூட நம்ம நல்லா பண்ணிட்டோம், டிபிடி வந்துடுது, ட்ரூ, பட் we have more miles to go.